அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உலகில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற எதுவாயினும் ஒரு நாள் அதை கீழே கொண்டு வருவதே அல்லாஹுவின் நியதியாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2872. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பல மனிதர்களுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய முயற்சி, உழைப்பு, இவற்றால் அவர்கள் ஓர் உச்சத்தை அடைகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹுடைய அருள் மிக முக்கியமான ஒரு காரணமாக திகழ்கிறது. எப்படிப்பட்டவராக இருந்தாலும், எந்த அளவிற்கு உச்சத்திற்கு சென்றாலும் அவரை ஒரு நாள் கீழ்நிலைக்கு கொண்டு வருவது அல்லாஹுடைய நியதி என்ற கருத்தை இந்த ஹதீஸ் சொல்லுவதிலிருந்து, என்ன காரணத்தை சொல்லி யாரை யார் இழிவுபடுத்தினாலும் அந்த காரணமோ அந்த காரணத்தை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமோ அவருடைய இழிநிலைக்கு காரணம் அல்ல, மாறாக அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த புரிதல் நம்மிடத்திலே வருகிறதோ அப்பொழுதே அந்த இழிநிலை குறித்து நாம் கவலைப்பட்டு துவண்டு விடாமல் இருப்பதற்கு அது ஒரு வழியாக அமையும் என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே யார் எந்த உச்சநிலையை அடைந்தாலும் ஒரு நாள் நாம் இந்த நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு திரும்ப வேண்டியது இருக்கும். அதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை மனதளவில் அவ்வப்பொழுது அசை போட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், இழிநிலைகள், தாழ்வுகள், இரக்கங்கள், இதுவெல்லாம் மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தாது என்பதை இந்த உபதேசத்திலிருந்து நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.